Good morning, Blair. Good morning, sir. Have a nice day. Thank you. சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குட்டி கதை நாங்க சொல்லுவோம். சரி, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்ல போறோம். ஓகேயா? கதை கேட்க விருப்பமா? ஓகே. அப்ப ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலமரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த ஆலமரத்துக்கு பக்கத்துல வில்லு புல்லு இருக்கு. வில்லு புல்லு தெரியும், அந்த சதுப்பு நிலங்களுக்குள்ள இல்லாட்டி கரையோரங்கள்ல இருக்கிறது தான் வில்லு புல்லு. சின்ன காத்துக்கும் அப்படியே வளைஞ்சி 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 கொடுக்கறது தான் வில்லு புல்லு. ஆலமரம் எப்படின்னு தெரியும் தானே? ஆலமரம் எப்படிப்பட்ட காத்துக்கும் என்ன செய்யாது, அசையவே அசையாது. ஏன்னா வில்லு புல்லு அப்படி இல்ல, சின்ன காத்தடிச்சாலும் அப்படியே சாஞ்சிட்டு வருவார். இப்படி காத்தடிக்கும் போது வில்லு புல்லு சாஞ்சி 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 நிமிர்ந்துச்சான். அப்ப ஆலமரம் பார்த்து வில்லு புல்ல பார்த்து கேட்க பக்கன்னு சிரிச்சுச்சான். நல்லா ரைட்டா? அப்ப வில்லு புல்லு கேட்டுச்சான், ஏன் நீ சிரிக்கிற அப்படின்னு சொல்லி. அப்ப ஆலமரம் சொன்னான், என்னது பெருமைப்பா சொன்னிச்சான், சின்ன காத்து அடிச்சாலும் நீ வளைஞ்சு வளைஞ்சு போயிடுற, ஆனா என்னைய பாரு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னு சொல்லி. அப்ப வில்லுக்குள்ள ஒண்ணுமே சொல்லலையா, அமைதியா பசாடுக்கு இருந்துச்சான். இப்படியே ஒரு நாள் பாக்குறப்ப பெரிய ஒரு புயல் ஒண்ணு வந்துச்சான். பெரிய புயல், தாக்கு பிடிக்க முடியாத ஒரு புயல் வந்துச்சான். புயல் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடந்து முடிஞ்சு பார்த்தா இப்ப அந்த இடத்துல ஆலமரம் என்ன செஞ்சு அழுதுகிட்டு இருக்கான். பார்த்தா வேரோட கலந்துட்டு போச்சு ஆலமரம். ஆனா வில்லுக்குள்ள கலங்கல, அப்படியே நிக்குதான். இப்ப ஆலமரத்துக்கு ஒரு பக்கம் கோபம் வேற, அதே நேரத்துல ஆச்சரியமும் வேற. இவ்வளவு பெரிய புயல்ல நம்மளே சாஞ்சிட்டு அந்த வில்லுக்குள்ள மட்டும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லி. அது ஒண்ணும் செய்யலையா, கவலைத்தான் பட்டுக்கு இருந்துச்சான். இருந்தாலும் ஆலமரம் கேட்டுச்சான், நான் இவ்வளவு பெரிய புல்லுல இவ்வளவு பெரிய புயல்ல வந்து நான் என்ன செஞ்சுட்டேன், சாஞ்சிட்டேன், ஆனா நீ சாயாமே இருக்கிற. அப்ப வில்லுக்குள்ள சொல்லிச்சான், நண்பா நீ ஒரு நாள் எனக்கு சொன்ன, சின்ன சின்ன காத்துக்கும் நீ அசைஞ்சு கொடுக்குற, நான் அப்படியே வளையாம நிக்கிறேன் அப்படின்னு சொன்னதானே. நான் அன்னைக்கு சின்ன சின்ன காத்துக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புயலை தாங்கி நிக்கிறேன். நீ ஆனா என்ன செஞ்ச, அன்னைக்கு இருமாப்பா இருந்த, வளைஞ்சு கொடுக்கல, அதனாலதான் இந்த புயல்ல வேரோட தடி விழுந்துட்ட. அப்படித்தான் நம்ம வாழ்க்கை. எங்கெல்லாம் நாங்க பணிஞ்சு போறோமோ, இப்ப நாங்க பணிஞ்சு போனோம்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாங்க பணிஞ்சு போனோம்னா குறைஞ்சு போகவே மாட்டோம். இல்ல டீச்சர்ஸ்க்கு, அதே மாதிரி பெற்றோருக்கு, உங்களோட சீனியர்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் நீங்க ஒபே பண்ணலன்னு சொன்னா, பணிஞ்சு போகலன்னு சொன்னா, எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பெரிய புயல்ல அடிப்படுவீங்க. பெரிய புயல்னா நீங்க எதிர்காலத்துக்கு போன பிறகு என்னது, அங்க ஜாப் கிடைக்கும்னா அங்க உங்களுக்கு பெரிய ஆள் இருப்பார், மேனேஜர் இருப்பார். மேனேஜர் பேசும்போது வேலையை தூக்கி போட்டு வரையலுமா? கஷ்டப்பட்டு படிச்ச போன இடம் தானே, போட்டு வரையலுமா? ஏழாது. உங்களுக்கு மேல இருக்கிற ஆளுங்களை பேசத்தான் செய்வாங்க. அந்த டைம்ல நீங்க அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். அப்ப இங்க பணிஞ்சு போங்க, குறைஞ்சு போகவே மாட்டீங்க.